கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து காலங்களிலே நாம் பாவம் என்றால் என்ன, பாவத்தின் பலன்கள் என்ன, பாவத்திற்கு பரிகாரம் என்ன என்று சில தலைப்புகளிலே தியானித்தோம். இந்த நாளிலும் மனம் திரும்ப வேண்டியதின் அவசியம் என்ன? நான் ஒரு நல்ல விசுவாசியாக, பக்தி செய்கிறவனாக, நல்ல காணிக்கை கொடுப்பவனாக, நல்ல ஆராதனை செய்பவனாக, தேவனுக்குள் உற்சாகமான கிரியை செய்கிறவனாக இருந்தால் போதாதா? மனம் திரும்புதல் என்ற ஒரு அனுபவத்தை ஏன் பெற வேண்டும் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை பார்ப்போம். ஏன் மனம் திரும்ப வேண்டும்? அது தேவனுடைய பிரதான கட்டளை. மற்ற மதங்களிலிருந்து கிறிஸ்தவம் எந்த வகையிலே வேறுபடுகிறது என்றால், மற்ற மதங்கள் மனுஷனை நல்லவன் கெட்டவன் என்று சொல்லி பிரிக்கின்றன. ஆனால் பரிசுத்த வேதாகமம் மனிதனை உயிருள்ளவன் செத்தவன் என்று 2 பிரிவாகத்தான் பிரிக்கிறது. தேவகுமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், தேவகுமாரன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன் என்று பிரிக்கிறது. தேவகுமாரனை உடையவன் என்றால் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவன். அப்படியானால் மனம் திரும்புதல் என்ற இந்த அடிப்படையான சத்தியத்தை நாம் தியானிக்க வேண்டும். நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் செய்து மனம் திரும்புதல் என்ற ஒரு அனுபவத்தை பெறாமல் இருந்தால் அந்த பக்தி வீணாய் போகும். ஏனென்றால் தேவன் தெளிவாய் கட்டளையிட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 17:30, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். தேவனுடைய பிரதான கட்டளை மனம் திரும்ப வேண்டும் என்பது. தேவகுமாரன் தமது பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதே முதல் பிரசங்கமே மனம் திரும்புதலை குறித்து தான். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மத்தேயு 9:13 நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். தேவகுமாருடைய ஊழியமே மனம் திரும்பும்படிக்கு அழைப்பதுதான். மனம் திரும்பாவிட்டால் தண்டனை காலம் ஒன்று இருக்கிறது. அதற்கு முன்பாக மனம் திரும்பும்படிக்கு அவர் அழைக்கின்றார். தேவகுமாரன் தம்முடைய சீஷர்களுக்கு கடைசியாக கட்டளையிட்டது என்ன? லூக்கா 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. 2வது, மனம் திரும்பாவிட்டால் கெட்டு போவீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:3-5 ஆகிய வசனங்களிலே ஆண்டவர் 2 விபத்துக்களை குறித்து சொல்லி, அந்த விபத்திலே மரித்தவர்கள் அங்கு இருந்தவர்கள் எல்லாரிலும் பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல, நீங்களும் மனம் திரும்பாமற் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்படியானால் கோபுரம் இடிந்து 18 பேர் செத்தார்கள், ஒரு ராஜா கொஞ்சம் பேரை கொண்டு போட்டான். ஆக இந்த விபத்துக்கள் நேரிட்டதே அவர்கள் எல்லாம் மனம் திரும்பாத பாவிகள் தான். ஆனால் அவர்கள் மட்டும் பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? நீங்களும் மனம் திரும்பாமற் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். 1 தீமோத்தேயு 5:24 சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். பாவம் தொடர்ந்து பிடிக்கும். மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்படி என்றால் விபத்துக்களிலே நீங்கள் மரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். 3வது, காலம் சமீபித்திருக்கிறது, அதனால மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதலின் காலம் மீண்டும் கொடுக்கப்படாமற் போகலாம். 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நியாயம் தீர்க்க 1000-10,000 தம்முடைய தூதர்களோடு தேவகுமாரன் வருகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச காலம், அந்த காலத்துக்குள்ளே மனம் திரும்பாவிட்டால் மீண்டும் ஒரு காலம் கொடுக்கப்படாது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். 4வது, மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் போகவே முடியாது. மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அதைத்தான் யோவான் 3:6 நிக்கோதேமுக்கு ஆண்டவர் உபதேசிக்கிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். மறுபடியும் பிறத்தல் என்பது என்ன? மனம் திரும்பி தேவகுமாரனை பற்றி கொள்ளும் ஒரு அனுபவம். எனவே மனம் திரும்புதல் என்ற ஒரு அனுபவம் இல்லாமல் வேறு எந்த விதத்திலும் எந்த பக்தி செய்தும் பரலோகத்துக்கு போக முடியாது. 5வது, மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய கோபம் குவிகிறது. ரோமர் 2:5 மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய கோபம் குவிந்து கொண்டிருக்கிறது. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தெய்வம்.
அவன் மனம் திரும்பாவிட்டால் தமது பட்டயத்தை கருக்காக்குவார். தண்டனைக்கு எல்லாவற்றையும் ஆயத்தமாய் வைத்திருக்கின்றார். மனம் திரும்பும்படிக்கு எதிர்பார்க்கின்றார். மனம் திரும்பாவிட்டால் தண்டிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் தேவனுடைய கோபம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் பாவத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பவர் அல்ல, கண்டுகொண்டு கணக்கு வைத்திருக்கின்றார். அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. ஆனாலும் மனம் திரும்புவதற்காக விட்டு வைத்திருக்கின்றார். ஆறாவது, தேவகுமாரன் கடிந்து கொள்ளுகிறார், சபிக்கின்றார். யாரை? மனம் திரும்பாமற் போனவர்களை. மத்தேயு 11:20-24 தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள துவங்கினார். கோராசீனே, பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ! நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிறோம் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும். எல்லாவற்றையும் விட மனம் திரும்பாமற் போனபடியினாலே அவற்றின் முடிவையும் சொல்லுகின்றார். நாம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும் என்பதாக நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாமல் செய்யப்படும் பக்தி வீணாய் போகும். ஒரு வாலிபன் அன்று சொல்லு ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல ஏறி மக்களோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தான். நான் நாளை தினத்திலே கப்பலிலே சிங்கப்பூர் போய் சிங்கப்பூரிலிருந்து பிளைட்டிலே லண்டன் போக வேண்டும் என்றெல்லாம் அவன் சொல்லிக்கொண்டே வந்தான். இருக்கலாம் என்று சொல்லி மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதிக நேரம் கழித்து டிடிஆர் வந்தார். வந்து எல்லார்ட்டையும் டிக்கெட் செக் பண்ணும்போது இந்த வாலிபன் இடத்திலே ஒரு கப்பல் டிக்கெட் இருந்தது, ஒரு பிளைட் டிக்கெட் இருந்தது. ஆனால் அவன் பிரயாணம் பண்ணக்கூடிய ரயில்வே டிக்கெட் இல்லை. உடனே அவனை, நீ அடுத்த ஸ்டேஷன்லே என்னோடு இறங்கிக்கொள் என்று சொல்லி இறங்கி அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் இடத்திலே ஒப்புவித்து விட்டு வந்தார். இன்றைக்கு அநேகம் பேர் ஆவிக்குரிய அனுபவங்கள் அது இது என்று பல காரியங்களை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் அடிப்படையிலே மனம் திரும்பி இருக்கிறீர்களா? பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கான டிக்கெட் எடுத்திருக்கிறீர்களா? மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்படியானால் பூமியிலே நீங்கள் பக்தி செய்து என்ன பிரயோஜனம்? தேவகுமாரனுக்கு அருகாக வந்து அவருடைய பார்வையிலே நாம் பாவி என்று உணர்ந்து பாவத்தை துக்கத்தோடு அவரிடத்தில் அறிக்கை செய்து கொண்டே இருந்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, மனம் திரும்பாவிட்டால் தேவ கோபம் குவிகிறது, பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டோம். எனவே இதை உதாசீனம் செய்யாமல் முதலாவது இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நாங்கள் பக்தி செய்ய எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தரல வேண்டும் என்று கர்த்தரமுள்ள சோரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன்.